லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16, 17, 18 இந்த 3 வசனங்களை மையமாக வச்சு உங்கள் கூட ஒரு சின்ன தியானத்தை செய்ய போகிறேன். நிச்சயம் அந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு விளக்கை நம்ம கொளுத்திட்டோம் அப்படின்னா அதை கொண்டு வந்து வீட்டின் நடு மையத்தில் வைப்போம். ஏன்னா அப்போ தான் அது வீடு முழுவதற்கும் வெளிச்சம் வீசும். யாரை விளக்கை கொளுத்தி அதை கொண்டு போய் ஒரு மரக்கால் அல்லது ஒரு கட்டில் கிளையோ வச்சு மூட மாட்டாங்க. ஏன்னா பர்பஸ் சால்வ் ஆகாது. எதற்காக விளக்கை பற்ற வைத்தோமோ அதனுடைய நோக்கம் நிறைவேறாது இல்லையா? இதை ஏன் ஆண்டவர் சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த வசனமே சொல்லுது, வெளியரங்கமாகாத மறைபொருள் இல்லை அப்படின்னா இப்போது வேத வசனத்தோடு கூட இதை இணைக்கிறாங்க பாருங்க. அப்போது சத்தியம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஜனங்களுக்கு எதுவுமே மறைக்கப்படவில்லை. நல்லா கவனிச்சிட்டே வாங்க. மனிதர்கள் ஆதி முதல் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்தார்கள். அநேகருக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வழிகள்னால் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. யார் உண்மையான தேவன் என்று தெரியாது. அவருடைய வழிகள் என்னன்னு தெரியாது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மனுஷர்கள் கட்டப்பட்டிருந்தபடியினால அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அதனால் பார்த்ததெல்லாம் தெய்வம் என்று சொல்லி வணங்கினார்கள். நான் சொல்கிறது இப்போ மனித இனத்தின் வரலாறு சொல்லிட்டு வரேன், சரியா? ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த உண்மை வெளிப்பட்டது. தேவன் கிருபையாய், தேவன் இரக்கமாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம். தேவ பக்தியின் ரகசியம் என்னவென்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். God manifested in flesh. சத்தியம் வெளிப்பட்டது, உண்மை வெளிப்பட்டது. காலாகாலமாக மறைந்திருந்ததான அந்த உண்மை 2000 வருடங்களுக்கு முன்பு வெளிப்பட்டது. அவர் வெளியரங்கமானார். அவருடைய மகிமை வெளியரங்கமாச்சு. ஜனங்கள் அவரை பார்த்தார்கள், அவர் பேச கேட்டார்கள். அவர் சத்தியத்தை பேசினார். ஹல்லேலூயா! இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய அக்கிரமத்துக்காக, பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார். தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். காரணம், தேவனுடைய வழிகளில் ஒன்று ஒரு மனுஷனுடைய ஆத்தும மீட்புக்காக பரிசுத்தமுள்ள ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். கவனிச்சிட்டே வாங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் கவனிச்சிட்டே வாங்க. அப்போது ஒரு மனுஷனை அவன் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் நித்திய நரகத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது அவனுக்காக சிந்தப்படுகிற ஒரு பரிசுத்தமுள்ள பலி, அந்த இரத்தம். அப்போ பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, மகா பரிசுத்தராகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு உத்தமமாய் வாழ்ந்து பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் சத்தியம், சரியா? மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எது பாவம், எது நம்மை தீட்டுப்படுத்தும், எது நமக்கு அழிவை கொண்டு வரும், நரகம் என்றால் என்ன, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை போல பேசினவர்கள் ஒருவருமே கிடையாது. ஏன்னா அவர் தான் சத்தியம். அவர் சத்தியத்தை பேசினார். தம்முடைய மரணத்தை குறித்து பேசினார். ஜனங்களுடைய மீட்பை குறித்து பேசினார். இப்போ நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் அநேகர் கேட்டு மனம் திரும்பி மீட்கப்பட்டு அவருக்கு பின்னாலே சென்றார்கள். இன்றைக்கும் 2000 வருஷமாக அதான் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? 2000 இயர்ஸாக அந்த வார்த்தை வெளியரங்கமாக இருக்குது. மறைபொருள் எதுவுமே இல்லை. கவனிக்கிறீங்களா? எதுவுமே மறைக்கப்படலை. தேவன் எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி விட்டார். அவருடைய வழிகள் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நாங்கள் மீட்கப்பட்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்படி சத்தியம் வெளியரங்கமாகி இருக்கையில் வசனத்தின் மூலமாக உண்மை என்ன, மனுஷனுடைய நிலை என்ன, தேவன் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் வெளியரங்கமாய் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கையிலே இந்த வார்த்தையெல்லாம் நாம் கேட்ட பின்பு நாம் அந்த விளக்கை கொளுத்தி அதை கட்டில் கீழ் வைப்பது போல பலன் கொடுக்காமல் இருக்கிறோன்னு வைங்களேன்.
பலன் கொடுக்காமல் இருக்கிறோன்னு வைங்களேன், அப்போ நாம் சபிக்கப்பட்டவர்களாகி விடுகிறோம். கவனிக்கிறீங்களா? எங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி அவரை விசுவாசித்து அந்த மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டோமோ அதற்கு பின்பு தான் நாங்கள் உண்மையாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்போ தான் என் கடன் பிரச்சனைகளை எங்களை விட்டு மாறிச்சுங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ தாங்க உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம் எங்களுக்குள்ளே வந்துச்சு. அப்போ இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட சொல்ல வர்ற காரியம் என்னென்னா, வார்த்தைகளை கேட்டு 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 அதை எப்படி ஒரு விளக்கை கொண்டு போய் கட்டில்களை வைக்கும்போது அது பிரயோஜனமற்று போயிடுதோ, அதே போல் அந்த வார்த்தையின்படி நம்ம வாழாத பொழுது பிரயோஜனமற்றவங்களாயிடுறோம். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்களாயிடுறோம். நமக்கு நாமே பிரயோஜனமற்றவர்களாகவும் தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்கிற மற்றவங்களுக்கு பிரயோஜனமற்றவர்களாயிடுறோம். கவனிக்கிறீங்களா? ஸோ இப்படிப்பட்டவங்க தங்களுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறதும் அவங்கள விட்டு எடுக்கப்படும்னு சொல்கிறார். இல்லை எனக்குள்ளே நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமாச்சு, நான் இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ளே தான் நிலச்சிருக்கிறேன்னு நினைக்கிறது கூட ஏமாற்றம்தான், வஞ்சகம்தான். நாம் கர்த்தருக்குள்ளே இருப்போமானால் பலன் கொடுப்போம். பலன் கொடுக்க கொடுக்க அவர் இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். க்ளோரி பீ டு காட். அல்லேலூயா. இதில் ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு, வேத வசனங்களை அறிந்த பின்பு, அந்த உண்மையை அறிந்த பின்பு அதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருப்பது கூட பாவமாயிருதுங்க. ஏன்னா அதுவும் பிரயோஜனமற்றதாயிருது இல்லையா? இப்போ எனக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்த பின்பு என் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வந்ததான இந்த பெரிய மாற்றத்தை நான் சாட்சியாக ஜனங்களுக்கு சொல்லும்போது பாருங்கள், பலன் கொடுக்குறேன். நானே இதெல்லாம் அமுக்கி யாருக்குமே தெரியாமல் எனக்குள்ளே அடக்கி வைத்து கொள்ளும் பொழுது அது பிறருக்கு பிரயோஜனம் கொடுக்காத நிலமாயிடுது. பார்த்தீங்களா? அடிக்கடி மழையை உள்வாங்கி தண்ணீரை உள்வாங்கி முட்செடிகளை மாத்திரம் பிறப்பிக்கிற நிலம் இருக்க, அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அது சபிக்கப்பட்ட நிலமாக தான் மாறிடுது இல்லையா? இவ்வளோ மழையை உள்வாங்கி இவ்வளவு சூரியனை உள்வாங்கி ஒரு நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கல, அது வெறும் முட்செடிகளை தான் பிறப்பிக்குது அப்படின்னா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே. ஸோ வசனம் என்பது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பின்பு அது பிறருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கவனிக்கிறீங்களா? அதைத்தான் இங்கே ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. யாரும் விளக்க கொளுத்தி அதை கொண்டு போய் மூடி வைக்க மாட்டாங்க. அது வெளிச்சம் வீசணும்னு தான் விரும்புவாங்க. ஆகையினால் நீங்கள் கிரியை செய்யுங்க. வசனம் உங்களில் கிரியை நடப்பிக்கட்டும். சத்தியம் உங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கட்டும். அது மாற்றத்தை கொண்டு வரட்டும். இடம் கொடுங்க. நல்ல நிலமாக உங்கள் இருதயம் மாறட்டும். மாற்றம் உண்டாகட்டும். மனம் திரும்புதல் உண்டாகட்டும். வார்த்தைகளை கேட்டு கேட்டு வாரம் கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னு வைங்க, வசனம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலன்னு வைங்க, அந்த வசனம் பிரயோஜனமற்ற வசனமாயிருதா இல்லையா? எவ்வளவோ பேர் இன்றைக்கும் உண்மை தெரியாததுனால அவங்க வாழ்க்கை வீணாக போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஜீவனுள்ள தேவனை தெரியல, அவருடைய வழிகள் தெரியல. இதனால் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும், நமக்கு நேரம் போதாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உண்மையை எடுத்து சொல்லுவது யார்? யாருடைய விளக்கை கர்த்தர் பற்ற வைத்திருக்கிறாரோ, யாருடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதோ அவங்க தான் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்க முடியும். நாம் நம்மை நாமே மூடிக்கொண்டு ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் வரோம், சபைக்கு போகிறோம் வரோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் மனம் திரும்பிட்டோம், நாங்கள் பரலோகத்தின் பிள்ளைகள் ஆயிட்டோன்றதை மாத்திரம் நம்ம மனதில் வைத்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த வெளிச்சத்தை யார் சுமந்து கொண்டு செல்வது? கவனிக்கிறீங்களா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? இறைக்கிற ஊற்று சுரக்கும், இறைக்க 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 சுரக்கும். அதே போல் தான் கொடுப்பது, பணமானாலும் சரி, உதவியானாலும் சரி, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளானாலும் சரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதையுமே மறைக்கலை. அவங்க சீஷரை பார்த்து சொன்னாங்க, நான் உங்களை சீஷர்னு அழைக்க மாட்டேன், உங்களை நண்பர்கள்னு அழைப்பேன். ஏன் தெரியுமா? நான் எதையுமே உங்களுக்கு மறைக்கலை, எல்லா உண்மையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன்.
இதையத்தான் பவுல் சொல்கிறார். பவுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார், பிரயோஜனமான ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்கவில்லை, இதனால் உங்கள் எல்லாருடைய இரத்த பழிகளுக்கும் நீங்களாகி இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் பிரயோஜனமான எதையுமே ஜனங்களுக்கு மறைக்காதீங்க. உங்களை எப்படி கர்த்தர் உயிர்ப்பிச்சாரோ, நீங்கள் எப்படி வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்டீங்களோ அதே வெளிச்சத்தை ஜனங்களுக்கு கொடுங்க. ஜனங்கள் போயிடுவாங்க, ஜனங்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி மாய்மாலம் செய்து என்ன அவங்களுக்கு பிரியமானதை மாத்திரம் பேசாதீங்க. அது வெளிச்சம் இல்லை, அது விளக்கல்ல. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் மனுஷருக்கு பிரியமாய் பேசாமல் எங்களை அழைத்த தேவனுக்கு பிரியமாக பேசுகிறோம். ஸோ அதுதான் விளக்கு, அதுதான் வெளிச்சம். சரியா?